6:52 மணிக்கு சிக்னலில் மெதுவாக வந்த கார் வெடித்தது. டெல்லி போலீஸ் கமிஷனர் தகவல். நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மாலை 6:52 மணிக்கு மெதுவாக வந்த கார் சாலையில் ரெட் சிக்னலில் நிற்கும்போது அது திடீரென வெடித்துள்ளது. இதனால் அருகில் இருந்த வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்தன. விசாரணைக்கு பின் காரணம் தெரிய வரும் என்று டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்சா தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இன்று மாலை ஒரு கார் திடீரென வெடித்து சிதறியது. மேலும் அருகில் இருந்த 4 வாகனங்களும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இந்த சம்பவம் தலைநகரை அதிர வைத்துள்ளது. தகவல் அறிந்த 7 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. ரெட் சிக்னல் அருகில் மெதுவாக வரும்போது ஹூண்டாய் i20 கார் தான் வெடித்துள்ளது. அதில் தீ பற்றியதில் அருகில் இருந்த 4 கார்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இந்த சம்பவம் நடந்த 10 நிமிடத்தில் டெல்லி போலீசார் அங்கு வந்துள்ளனர். NSG, NIA ஆகியவை உடனடியாக விசாரணையை தொடங்கியுள்ளன. இதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. 8 பேர் சடலங்களாகவே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோரில் 3 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. செங்கோட்டை அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளதால் இதில் பயங்கரவாத சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் NIA, NSG அமைப்பினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை சேகரிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. டெல்லி கார் வெடிவிபத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி சம்பவத்தை தொடர்ந்து நொய்டா செக்டார் 52 காவல் நிலைய எல்லையின் கீழ் வரும் செக்டார் 62 மற்றும் அருகிலுள்ள பிற மக்கள் கூடும் இடங்களில் நொய்டா காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். தடுப்புகள் அமைத்து சந்தேகத்திற்கு இடமான வாகனங்களை நிறுத்தி முழுமையாக சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்த சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அமித்ஷா டெல்லி போலீஸ் கமிஷனர் மற்றும் உளவுத்துறை இயக்குநருடன் பேசியுள்ளார். மேலும் ரயில்வே காவல்துறையினர், மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்சா, இன்று மாலை 6:52 மணியளவில் மெதுவாக வந்த கார் சாலையில் ரெட் சிக்னலில் நிற்கும்போது அது திடீரென வெடித்துள்ளது. இதனால் அருகில் உள்ள வாகனங்களும் சேதமாகின. NIA, தேசிய தடயவியல் ஆய்வகம் உள்ளிட்ட அனைத்து ஏஜென்சிகளும் இங்கே உள்ளன. விசாரணைக்கு பின் காரணம் தெரியவரும் என்று தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.